ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வம் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவுக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாரமாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகுங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு உங்ககிட்ட வருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமை உங்களுக்கு அவசியமாக வேணுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றல் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போலவே காணப்படுங்க. பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஊக்கத்துடன் செயல்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாக உள்ளதுங்க. கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் நாட்களாக இருக்கு. அதிர்ஷ்ட தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16, அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகைங்க. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவி ரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கையவர் தம்பால் ஒரு காலும் செல்லாமை வைத்த திரிபுரை பதங்கள் சேர்மின்களே. நம்ம குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செங்கனை வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் நீங்குங்க. விசாகம் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை. ராசி அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண விவரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு நீங்குங்க. எதிர்பார்த்த பணம் வரும். உங்களிடம் பழகுபவர்களில் நல்லவர் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அனுஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சனி பார்வை இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானம் உங்களுக்கு தேவைங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் வழியாக சங்கடங்கள் விலகுங்க. சரியான ஓய்வும் உறக்கமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைங்க. கேட்டை என்னன்னு திடீர் பயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அலைச்சல் அதிகரிக்கும். தனிப்பட்ட வேலை முடியும். சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகுங்க. விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குங்க வருகின்ற வாரம். அது மட்டும் இல்லாமல் ராசியில் 8, 11 அதிபதியாக புதன் இருக்கிறாருங்க. புதிய மறைமுக சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோக நிமித்த குறுகிய காலத்திற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று நீங்கள் வரலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு அதிகமாக கிடைக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் தேவைங்க. நம்பியவர்கள் தக்க சமயத்தில் கை கொடுக்க மாட்டார்கள். அதனால அடுத்தவர் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீர்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களை பகைக்காமல் இருப்பது நல்லதுங்க. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். உதவி பெற்றவர்களை உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். உடலில் குளிப்பறிக்கும் முயற்சியில் இறங்குவார்கள். கவனமாக இருந்துக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. பெண்கள் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவும் வாங்கவும் வேண்டாங்க. அனைத்து விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா உண்மையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. தினமும் கந்த சஷ்டி கவரம் பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்ததே நடக்குங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சவால்கள் இந்த ஒரு வாரமாக இருக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைந்தது காணப்பட்ட நிலையிலும் பணியிடத்தில் அலைச்சல் நிறைந்து காணப்படுங்க. பல நாட்களாக இருந்து வந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி இருக்குங்க. பணிச்சுமை உங்களை சோர்வடைய செய்யலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பணிகளுக்கு இடையே போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சுக்கலாம். தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா பெரும் வெற்றிகளையும் காணலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் பல நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதியவர்கள் சிலரையும் சந்திக்க நேரிடுங்க. சந்திப்புகள் உங்கள் தொழிலை விரிவடை செய்யக்கூடியதாக இருக்குங்க. எதிர்பார்த்த வெற்றிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தங்கள் பெற்றோர் வார்த்தைகளை நிதானமாக கேட்பது
அவர்களின் ஆலோசனைப்படி தங்கள் தொழிலை தொடங்க முயற்சி செய்வது நல்லதுங்க. தேவையற்ற விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடாது. அவசியமில்லா பணிகளை தொடங்குவதும் கூடாதுங்க. அனுபவமில்லா தொழிலில் முதலீடு செய்து தேவையற்ற பிரச்சனைகளை உங்களை தலை மீது போட்டுக்கொள்ளாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்குங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவாலாகவும் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா வேலை உயர்வு உங்களுக்கு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகவே நடக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் கையிருப்பு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாரமாக இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் ஏற்படக்கூடியதா இருக்கு. தொழிலை நம்பிக்கையோடு மேம்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டிய வாரமாக இருக்கு. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைத்து புகழும் செல்வாக்கும் அடைவார்கள். புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களையே கொண்டு இருக்குங்க. சூரியன் 8இல் இருப்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமைதியாக இருக்க வேண்டுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் குறைவாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக பொறுப்பாக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்த அதிகாரத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 3. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லைங்க. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் இந்த பாடலை வீட்டு பூஜை அறையில் பாடி தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய கவலையெல்லாம் தீருங்க. சொல்லப்போனால் உங்களுடைய ராசி லக்னத்திலேயே புதன் பகவான் வலிமையாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் அதிபதி ராசியில் புதன் அமைந்திருப்பது திடீரென்று உங்கள் வாழ்க்கையே மாறும் யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெரிய கடனை அடைத்து முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் வரக்கூடியதாக இருக்குங்க. நிறைய பேர் புதிய கோர்ஸை படிப்பது, லோனை முடிப்பது, தான தர்மம் செய்வது, குழந்தைகளை பெரிய விஷயத்திற்கு சேர்த்து விடுவது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. தோல் அதிபதி, பேச்சுவார்த்தை, குழந்தைகள் பேசுவது போன்ற அற்புதமான யோகமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க. வேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. புதிய கண்ணாடிகள் உடையும் வாய்ப்பும் உள்ளதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விரயத்தில் இருக்கும் புதன் உங்களுக்கு வெற்றி, சமார்த்தியம், மன சந்தோஷங்களை கொடுப்பார். லோன் கிடைக்கும், லோன் அடையும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. உங்களால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாய்ப்பேச்சை கண்ட்ரோல் செய்வது நல்லதாக இருக்குங்க. மௌனமாக இருப்பதே நல்லதாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மை அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காது, மூக்கு, தொண்டை, தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டுங்க. வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. படிப்படியாக பெரிய முன்னேற்றத்தை ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் தான் உண்டு, தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா யோகம், சந்தோஷம், பெரிய வெற்றிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாகனத்தில் மாற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குங்க. நவகிரகத்தில் இருக்கும் சந்திரன் வழிபாடு ஏற்றத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. தனலட்சுமி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.